திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்துல கொள்ளிடம் ஆற்றங்கரையில அமைந்திருக்கும் ஒரு புனிதமான தலம் தான் அன்பில். இங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் வெறும் தெய்வம் மட்டும் இல்ல, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குறைகளை தீர்க்கும் ஒரு தாய். அந்த தாய் அந்த இடத்துல எப்படி உருவானாங்க, அவங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கும் நடுவுல இருக்கிற உறவு என்ன, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ஹரிணி. இது நம்ம சேனல் பப்பு ஸ்ட்ரீட்ஸ். நான் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த ரொம்ப பரிச்சயமான நம்ம தெய்வங்களோட கதையை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி நம்ம பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்கள் இருக்கோ, அதே மாதிரி மாரியம்மனுக்கு 7 புனித ஸ்தலங்கள் இருக்கு. இவங்கள 7 சகோதரிகள்னு சொல்லுவாங்க. இவங்க 7 பேத்துக்குமே அக்கா நம்ம அன்பில் மாரியம்மன் தான். திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில தான் நம்ம அன்பில் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கம், சமயபுரம், மலக்கோட்டைன்னு நிறைய புனித ஸ்தலங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது காவேரி ஆற்றங்கரையை தான். அந்த காலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படாம இருக்கிறதுக்காக காவேரி ஆறை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு காவேரினும் இன்னொன்னு கொள்ளிடம்னும். இருந்தும் சுமார் 700 வருஷங்களுக்கு முன்னாடி கொள்ளிடம் ஆத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. வெள்ளப்பெருக்குல ஊரே அடிச்சுட்டு போகும்போதும் ஒரு வேப்ப மரம் மட்டும் எந்த புயலுக்கும் மழைக்கும் அசையாம ராஜா மாதிரி அங்கேயே இருந்தது. அந்த வேப்ப மரம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சுயம்பலிங்கமா அம்பாலங்க குடியேறிட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு முதலாங்க சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு மன்னன் தான் கோவில் கட்டியிருக்காரு. இந்த கோவில்ல உள்ள அம்மனுக்கு 7 குழந்தைகள் இருக்கிறதாகவும் இந்த சிறப்பு மத்த எந்த மாரியம்மன் கோவில்லையுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு நாள் அவங்களோட அக்கா அன்பில் மாரியம்மனையும் அவங்க குழந்தைகளையும் பார்க்கறதுக்காக தங்கச்சியான சமயபுரம் மாரியம்மன் ஆசையா வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்ட அன்பில் மாரியம்மன் எங்க தான் தங்கச்சி தன்னோட குழந்தைகள்ல இருந்து ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்துட்டு போயிருவாளோன்ற ஒரு பயத்துல 7 குழந்தைகளையும் கூடைக்குள்ள போட்டு மூடி வைக்கிறாங்க. தன்னோட அக்காவை பார்த்துட்டு குழந்தைகளை தேடுற சமயபுரம் மாரியம்மனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. ரொம்ப வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் அந்த கோவிலை விட்டு வெளில போறாங்க. தான் தங்கையை அனுப்பி வச்சுட்டு வந்து கூடையை திறந்து பார்த்து அன்பில் மாரியம்மனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. கூடைக்குள்ள இருந்த எல்லா குழந்தைகளும் கல்லா மாறி இருந்தாங்க. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் தங்கச்சி கிட்ட தான் நடந்துகிட்டது தப்புன்றத உணர்ந்து பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போறாங்க. ரொம்ப நேரம் திரும்பி பார்க்காம சென்ற சமயபுரம் மாரியம்மன் சமயபுரத்துக்கும் அன்பிலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கிராமத்துக்கிட்ட நின்னுதான் மனசெருங்கி தன்னோட அக்காவை திரும்பி பாக்குறாங்க. அம்மன் திரும்பி பார்த்ததுனாலயே அந்த கிராமத்திற்கு திருமங்கலம்னு சொல்லிட்டு பெயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கல்லாக இருந்த 7 குழந்தைகளும் சப்த கன்னியரா மாறிடுறாங்க. இவங்களுக்கும் அன்பில் மாரியம்மன் கோவில்லையே ஒரு தனி சன்னதி இருக்கு. அந்த 7 பேர்ல முதல் கன்னி பெயர் பிராமி. இவங்க படைக்கும் ஆற்றல் கொண்டவங்க. திருவையாறுல தனி சன்னதி இருக்கு. கல்வி மற்றும் புத்தி கூர்மைக்காக இவங்களை வழிபட்டுட்டு வராங்க. 2வது கன்னியின் பெயர் மகேஸ்வரி. இவங்க அசுரர்களை அழிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க. இவங்களுக்கு கும்பகோணத்துல ஒரு தனி சன்னதி இருக்கு. மன உறுதி பெறவும் பயம் நீங்கவும் மகேஸ்வரி அம்மனை வழிபட்டுட்டு வருவாங்க. 3வது கன்னியின் பெயர் கௌமாரி அம்மன். இவங்கள இளமை மற்றும் வீரத்தின் அடையாளம்னு சொல்றாங்க. சிறுவாபுரியில இவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு. செவ்வாய் தோஷம் நீங்கவும் மனதைரியம் பெறவும் இவங்கள வழிபட்டுட்டு வருவாங்க. 4வது கன்னி வைஷ்ணவி தேவி. இவங்கள காக்கும் சக்தி கொண்டவங்கன்னு சொல்றாங்க. திருமுல்லை வாயில்ன்ற ஒரு ஊர்ல இவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு. சகல செல்வங்கள் பெறவும் மன அமைதி பெறவும் இவங்கள வழிபட்டுட்டு வருவாங்க. 5வது கன்னி வாராகி அம்மன். இவங்க வெற்றிய அருள் புரியறவங்க. இவங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில்ல ஒரு தனி சன்னதி இருக்கு. எதிரிகளை துவம்சம் பண்ணவும் விவசாயம் செழிக்கவும் இவங்களை வழிபட்டுட்டு வருவாங்க. 6வது கன்னியின் பெயர் இந்திராணி. இவங்க செல்வம் மற்றும் ஆளுமையில மிகச் சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு காஞ்சிபுரத்துல ஒரு தனி சன்னதி இருக்கு. அரசு வேலை பெறவும் உயர் பதவி பெறவும் இவங்களை வழிபட்டுட்டு வருவாங்க. 7வது கன்னியின் பெயர் சாமுண்டி அம்மன். இவங்க தீய சக்தியை அழிக்கிறவங்க. இவங்களுக்கு மதுரை மற்றும் மைசூர்ல தனி சன்னதி இருக்கு. இவங்களுக்கு வெவ்வேறு ஊர்ல தனி சன்னதிகள் இருந்தாலும் பிறப்பிடமான அன்பில் மாரியம்மன் கோவில்லையும் இவங்களை வழிபட்டுட்டு வராங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல நடக்கிறது போலவே அன்பில் மாரியம்மனுக்கும் பூச்சொரிதல் விழா மிக சிறப்பா நடைபெறும். சித்திரை மாசத்துல மக்கள் அனைவரும் தண்ணீர் பந்தலிட்டு அன்னதானம் வணங்கி தேரோட்டமும் நடத்துவாங்க. இந்த திருவிழா நடக்கும் போது அன்பில சுத்தியுள்ள ஊர்களான வழுதியூர், ஆதிக்குடி, லால்குடி, மணக்கால் போன்ற ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் காளி வேஷம் போட்டுட்டு அம்மனை தரிசிக்க வராங்க. இந்த கோவில்ல சுயம்பலிங்கமா இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த கோவில்ல மிக முக்கியமான நிகழ்வா தீர்த்தம் விடுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. அம்மனுக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் 12 மணி அளவுல அந்த கோவில்ல உள்ள பூசாரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண மூலிகை தண்ணிய கண் பிரச்சனை உள்ளவர்களோட கண்கள்ல ஊத்துறாரு. அவ்வாறு செய்ய கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை நீங்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இது மட்டும் இல்லாம அம்பாள்கிட்ட குழந்தை வரம் வேண்டி மடிப்பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அம்பாள் குழந்தை வரம் கொடுத்ததாகவும் அதற்கு நேர்த்தி கடனா அவங்க கரும்பு தொட்டில் எடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்தும் ஸ்ரீரங்கத்திலேருந்தும் சமயபுரத்திலேருந்தும் அம்பாளை தரிசிக்க வர்றதுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு. திருச்சி வரும்போது நீங்களும் அம்பாளை பாருங்க. அந்த அம்பாளோட அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைக்க நான் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.